வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு இசையமைப்பாளர், நடிகர், இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம இயக்குனர், எழுத்தாளர், பாடகர், தயாரிப்பாளர், புரட்சியாளர் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஹிப்ஹாப் ஆதி என்கிற அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆரம்பிக்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவரை பத்தின சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்ப ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு அவர் புதுசா வர நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இப்போ 13, 12, 13, 14 வயசுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அந்த 2000க்கு முன்னாடி பயங்கர சென்சேஷனல். அந்த 2020க்கு முன்னாடி, அதாங்க 2020க்கு முன்னாடி அது லாஸ்ட்ல ஒரு 5 வருஷம் பயங்கர சென்சேஷனல்ல இருந்த ஒருத்தர் தான் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவர் தன்னுடைய பயணத்தை வந்து ஒரு ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இசை மேலே ஆர்வம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் இப்போ வெளியே தெரியறதுக்கு மிக முக்கியமான காரணங்களை ஒருத்தர் தான் மாகாபா ஆனந்த். ஸோ அவர் தான் அந்த எஃப்எம்ல இன்ட்ரோ பண்ணுறாரு. அங்கே அவர் பாடுறாரு. பாடின பிறகு தான் நல்லா இருக்கு, இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு பலருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு பிறகு ஆல்பம் சாங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் மூணாவது பாடல் நினைக்கிறேன், அந்த பாட்டில் தான் பீக்குக்கு போறாரு, சர்ச்சையிலும் மாட்டுறாரு. அந்த பாட்டு தான் கிளப்ல மப்புல திரியிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல. இது ஆக்சுவலா பயங்கர சென்சேஷனா போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. இது இப்படி சூப்பரா ஒரு பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த படத்துல வந்த பாட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்பதான் தெரிஞ்சது ஒரு ஆல்பம் சாங் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா பயங்கர கான்ட்ரவர்சிக்குள்ள போச்சு. பலர் வந்து அதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் மேபி லைக் நாங்களாம் அந்த டைம் கொஞ்சம் சின்ன வயசாக இருந்ததுனால அந்த டைம் பாட்டை மட்டும் வைப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டோம். இப்போ நோட் பண்ணா தெரியுது, எல்லா பசங்களும் எங்க கிட்ட வாங்க, உங்களையும் சேர்த்து கெடுத்துருவாங்க. ரொம்ப பிற்போக்குத்தனமா பெண்களை பத்தி அதுல போய் நிறைய பாடினாங்க. பட் அது அப்பாலைஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னன்னா சிவகுமாரின் சபதம் அப்படின்னு அவர் ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல வந்து ஒரு காட்சி வரும். என்ன அப்படின்னா, நானும் இந்த மாதிரி தான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப ஒரு பதட்டத்தில் கிளப்பில் மப்பில் அப்படி இப்படின்னு தெரியாமல் பாட்டெலாம் பாடிட்டேன். ஆனால் அதெல்லாம் இவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா, நான் இன்னொன்று சொல்கிறேன், யாருக்குமே அவங்க செய்கிற தப்புக்காக மன்னிப்பு கேட்குற கரேஜ் வந்து நிறைய பேருக்கு வராது. அதுவும் இவ்வளோ பெரிய இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்னது மன்னிப்பு கேட்காம அப்படியே அது பாட்டில் கடந்து போயிட்டோம், மறந்துட்டாங்க, அப்படி விட்டுறலாம். ஆனால் இல்லை, எனக்கு அந்த இடத்துல அவர் அந்த ஓகே நான் ஒரு இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்க கடன்பட்டிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த இடத்துல ஜெனியூனாக கரேஜியஸாக மன்னிப்பு கேட்டதுக்காகவே அவரை நம்ம பெரிய விஷயம். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. எஸ், கண்டிப்பா அந்த விஷயத்துக்காகவே அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம சொல்லலாம். பிறந்த நாள் அன்னைக்கு பெரிய பாராட்டுகள் அதெல்லாம் சொல்லிடலாம். மறுபடியும் இது பேக் டு இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வரும். அதுக்கப்புறம் என்ன, இறைவான் ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. இது என்னன்னா மேபி லைக் இந்த கிளப்ல மப்ல ஒரு சோல்ஃபுல் மெலடின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காம போயிட்டா என்ன ஆகும், வாழ்க்கை எப்படி திசை மாறி போகுது அப்படின்ற ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாட்டு. இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறது. இறைவா எனக்கு ஒரு வரம் தான். சூப்பரான ஒரு பாட்டு. கண்டிப்பா முடிஞ்சா கேளுங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் தலைவனோட பீக்குக்கு போறாரு. வாடி புள்ள வாடி அந்த பாட்டு சூப்பரான பாட்டு. அது ஒரு மிகப்பெரிய, ஆனா என்னன்னா இந்த வாடி புள்ள வாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஓகே, ஹிப்ஹாப் தமிழோட அடுத்த பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஹைப் லைட்டா கிரியேட் ஆச்சு. அண்ட் அந்த ஹைப்புக்கு அப்படியே தீனி போட்ட ஒரு பாட்டு தான் வாடி புள்ள வாடி. அவ்வளோ பெரிய பேங்கரு, மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு விஷயத்த, ஏன்னா இவருடைய ஆல்பம் சாங்னா எல்லாரும் பாட்டு விட்டுருவாங்க. ஆனா இவர் ஒரு கதையாகவும் அந்த பிக்சரைசேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த என்ன பாட்டோ அந்த பாட்டுக்கான ஒரு ஸ்டோரியை அப்படியே கன்வே பண்ணியிருப்பாரு ஸ்கிரீன் பிளேல அந்த ஒரு பாட்டுல. ஸோ அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இவர் அந்த விஷயத்துலையும் கிளாடியா பண்ணிட்டாரு. அது என்னன்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரியான ஒரு கதையா இருக்கும். சும்மா என்னன்னா இந்த பாருங்க அந்த குறியீடு வச்சிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. இதான் மேட்ரு அப்படின்றத ஓப்பனாவே சொல்லிடுவாரு. அண்ட் இன்னொரு விஷயம் வேற பெருசா பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் அந்த டைம்ல அந்த ஆல்பம் கிரியேட் பண்ண டைம்ல இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசா தமிழ்நாட்டுல இல்ல அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா புஷ்பவனம் குப்புசாமியா இருக்கட்டும், அவங்களோட அந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஆல்பமா பெரிய லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டாங்க. இப்போ ஆர்டிகல்ஸ்ல வந்துருச்சு. அசல் கோலாரா இருக்கட்டும், பால் டப்பாவா இருக்கட்டும், கென் ராய்சனா இருக்கட்டும், மோஃப்ரோவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இப்போ வந்துட்டாங்க. இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் சீன் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா அந்த டைம்ல போட்டது ஹிப்ஹாப் தமிழோட இது. அண்ட் எஸ், ஹிப்ஹாப்பை வந்து தமிழ் மக்களுக்கு எளிமையா கொண்டு போன இதுல இவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. யோகி பி பண்ணாரு, அதே மாதிரி இவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஸ்தம்பிச்சு, இந்தியாவே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு பாட்டை கொடுத்தாரு. அதுதான் டக்கரு சூப்பரான ஒரு பேங்கர். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து கொஞ்சம் நேரம் தான். ஆனா அது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோவா
அதாவது ஜல்லிக்கட்டை எப்படிலாம் அழிக்க ட்ரை பண்றாங்க, அதுக்குள்ள இருக்கிற அரசியல், அந்த மாடு வளர்க்குறவங்களோட விஷயம் அப்படின்ட்டு அந்த பாட்டுல எல்லா விஷயத்தையுமே கொண்டுட்டு வந்திருப்பாரு. அப்ப அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, மாடுகளை கொடுமைப்படுத்துறாங்கன்னு பீட்டா அமைப்பு ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அப்பதான் இந்த பாட்டை அவர் ரிலீஸ் பண்ணார். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் அப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. அதுக்கடுத்து அவர் தான் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ இவர் மதுரையில கலந்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு கோயம்புத்தூர், சென்னை அப்படின்ட்டு எல்லா இடங்களையும் கலந்துக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு ஒரு தடவை தேசிய கீதம் மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு கீதம் மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருச்சு. ஏன்னா போராட்டத்துல ஈடுபடுறவங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களையும் பெரிய பெரிய ஸ்கிரீன் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த பாட்டு அங்க ஓடிக்கிட்டே இருக்கும், வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஹைலைட் என்னன்னா, அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டை தாண்டி காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல எல்லாம் அதை போட்டு ஆடினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டா இது அமைஞ்சது. ஸோ அந்த டைம் இவர் பயங்கர சென்சேஷனலாக இருந்தார். இவர் அப்பாலஜிஸும் பண்ணார். அப்பாலஜிஸ் பண்ணல, இந்த மாதிரி போராட்டம் திசை மாதிரி போகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம அப்படின்ற மாதிரிலாம் வீடியோலாம் அவரே விட்டுருந்தாரு. மிகப்பெரிய இவர் ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்லாம் இவரை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ பயங்கர பீக்ல போயிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்கச்சக்க சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு இவர் இந்த மாதிரி ஆல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இசையமைப்பாளர்கள் கூப்பிட்டு அதுல அவங்களோட படங்களை பாடுறாரு. அப்படி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவர் பாடின பாட்டு சினிமால விஜய் ஆண்டனியுடைய இசையில அந்த நான் படத்துல தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியில்லை அந்த பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டு பார்க்கும்போது அவருடைய வாய்ஸ் மாதிரி தெரியும். நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு அனிருத் எஸ், அனிருத் வந்து அந்த எதிர்நீச்சல்ல பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அண்ட் கத்தியில வந்து பக்கம் வந்து கொஞ்சம் முத்தம் தா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அண்ட் அது வந்து உண்மையாவே ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஒரு ஹிப்ஹாப் இன்ட்ரோ, அது ஆக்சுவலா இன்ட்ரோ சாங் கூட கிடையாது, ஒரு லவ் சாங் மாதிரி இருக்கும். அது நல்ல ஒரு ஜாலியான இதுதான் அமையும். அண்ட் இதெல்லாம் இந்த விஜய் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிப்ஹாப்ல ஒரு சாங் கொடுக்குறது அப்படின்னா அது இந்த பாட்டு தான் இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து அப்படி மியூசிக் டைரக்டரா மாறுறாரு. ஸோ அதான் இவருடைய ஒர்க்லாம் பாக்குறாங்க, இவர் பையன் நல்லா திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு, வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ட்டு சுந்தர்சி அவர்கள் ஆம்பளை படத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு. சொல்லும் போதே பிஜிஎம் சொல்றாருன்னா பாத்துக்கங்க எவ்வளவு ரீச், அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருந்தது. விஷால் இப்படி வருவாரு, தலைவர் பின்னாடி நீங்க கார்ல பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட சம்பவத்தை காட்டியிருப்பாரு. படத்துல ஒரு பாட்டுமே நல்லா ஹிட் இருந்துச்சு. பழகிக்கலாம் வாட்ஸ் யுவர் நேம். ஆமா, அதெல்லாம் என்னன்னா ஒவ்வொன்னா புதுசா நல்லாவே ஹிட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒன்னா தனி ஒருவன் இப்போ 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, ஹிப்ஹாப் தமிழா இல்ல மியூசிக் போடுவாரா, யார் மியூசிக் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அந்த தனி ஒருவனோட அந்த படத்துக்கே மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது வந்து அவரோட மியூசிக் தான். சித்தார்த் அபிமன்யு குட் லக் அப்படின்னு சொல்ற அந்த இதா இருக்கட்டும், தீமைதான் வெல்லுமா இருக்கட்டும், தனி ஒருவன் நினைத்து விட்டாலா இருக்கட்டும், கண்ணாலாவா இருக்கட்டும், காதல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒவ்வொரு பாட்டும் செதுக்கியிருப்பாரு, பிஜிஎம் செதுக்கியிருப்பாரு. அப்படி ஒரு பாட்டா, அப்படி ஒரு படமா அது அமைஞ்சது. நிறைய படங்கள் ஆக்சுவலா அவர் பண்ண படங்கள்ல ஹிட் ஆயிருக்கு. இன்டர்நெட் நாளை, இப்ப அயலான் படத்தோட டைரக்டர் முதல் படம் அதுதான். ஆமா, இந்த படத்துல பாடல்கள் எல்லாம் ஹிட். அதுக்கப்புறம் இது கதகளி சண்டை, இன்னொருங்க அது இமைக்கானொடிகள்லாம் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம். அதுல வர ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகா இருக்கும். அப்புறம் அவர் நடிச்ச மீசைய முறுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அவர். அதுக்கப்புறம் என்னன்னா ஓகே இப்போ மியூசிக் டைரக்டர் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் அவர் நடிக்க வரேன்னாரு. சரி ஓகே நடிக்க வரலாமே, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் நடிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா டைரக்டர் நான் தான் அப்படின்றது. டைரக்டர் நீங்க தானா அப்படின்னு பார்த்தா, ஆனா சூப்பராகவே பண்ணிடுவேன். மீசைய முறுக்கு உண்மையாவே என்னன்னா ஒரு டெபியூ டைரக்டருக்கா அது உண்மையாக ஒரு சூப்பரான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு படம் அது. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் அது. ரொம்ப அழகாகவே அது ஸ்க்ரீனில் எடுத்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நட்பே துணையிலையுமே என்னென்னா எக்கச்சக்க எமோஷனல் சாங்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்க இந்த ஹைப் சாங்ஸாக இருக்கட்டும், அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக்ல வர்றதா இருக்கட்டும், ஐயோ அதுவும் அந்த சின்ன பொண்ணு அவங்க வாய்ஸில் பிச்சுக்கும் பாட்டு, அவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு ராக் சாங் அது. ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் நடிப்புல தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இதுக்கு இடையில அவர் பேக் டு ஹிஸ் ரூட்ஸுக்கு போனாரு. என்ன அப்படின்னா, தமிழுக்காக நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சாரு. முக்கியமானது அது என்னன்னா, அவர் அந்த டைம்ல பெரிய லெவலில் நடிகனா வந்துட்டு இருந்தாரு, பெரிய லெவலில் மியூசிக் டைரக்டரா வந்துட்டு இருந்தாரு, ஒரு டைரக்டராகவும் வந்துட்டு இருந்தாரு. அவருக்காக ஒரு ஹைப் இருந்தது. அவ்வளோ ஹைப் இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நான் எனக்கான ஒரு விஷயம், நான் இந்த தமிழுக்காக நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றிய அந்த பழைய அந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்டஃப் எல்லாத்தையுமே எடுத்து தமிழி அப்படின்னு ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட்ரியும் அவர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட அந்த க்ரோத் இருக்குல்ல, அவரோட ஒரு ஆக்டராவோ டைரக்டராவோ இல்லாமல் ஒரு மனிதனாவே அவர் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். இப்போ ரீசெண்டாக வந்த வீரன் படத்துலையுமே
அத்தனை கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு. நாட்டார் தெய்வ வழிபாடை பத்தி ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து நிறையா ஒரு மனிதனாகவும் ஒரு கருத்தியலாகவுமே அவர் நிறைய விஷயங்கள் மாறி. இன்னொரு பக்கம் ஹிப்ஹாப் வந்து அவருடைய ஸ்டைலில் தான் பாட்டு கம்போஸ் பண்ணுவார். அவருக்கு மெலடி இந்த மாதிரி எமோஷனல்லாம் வரவே வராது அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதை உடைக்கிற மாதிரி தான் அடுத்த படங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. முக்கியமா தனி ஒருவன்ல கண்ணால அந்த பாட்டுக்கு உருகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் மெலடி. ஏன்னா அவர் மியூசியம் முறுக்குல வரும்போது என்ன நடந்தாலும் பெண்ணை உன்னை விட மாட்டேன் அதுவா இருக்கட்டும். அப்புறம் இமைக்கா நொடிகள்ல வர்ற இதயம் கேட்கும் காதலுக்கு வேற எதையும் கேட்டுட தெரியாது. அப்புறம் நீயும் நானும் அன்பை கைகள் கோர்த்து கொண்டு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க அழகழகான மெலடிஸ் அவர் வந்து கொடுத்திருக்காரு. இன்னொன்னு அவருடைய படங்களை நான் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம், இந்த சென்டிமெண்டல் எமோஷனல், இந்த நட்புக்கு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி எமோஷனலான பாடல்களை கொடுக்கணும்னா கண்டிப்பா இவர் தான் வேணும் அப்படின்னு பண்ணுவாங்க போல. காரணம் இவரோட படங்களை பார்க்கலாம். நட்பே துணையில ஒரு பாட்டு வரும், பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கல என் நண்பன போல யாரும் இல்ல. இப்ப வர இன்ஸ்டாகிராம் ரீல்ல அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் ஹிப்ஹாப் ஆதி பண்ண பாட்டுன்றது அது தெரியவே தெரியாது. அதே மாதிரி கதகளி படத்துல ஒரு பாட்டு வரும், இப்பதான் பாடி இருப்பாரு, நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வரம் எனக்கு, நண்பன் இருக்கான் உசுரத்தான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இன்னொரு ஒரு ஆம்பளை படத்துல ஒரு பேங்கரான இந்த பாட்டு யூடியூப்ல 71 மில்லியன் போயிருக்கு. அப்பா, குடும்பங்கள் கொண்டாட வெற்றினா இதுதான் பாட்டுதான். அதுதாங்க, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் கூட வரும் அப்படின்றது நொட்டம் அப்படின்னு மீம் வரும். ஆனா அதெல்லாம் இல்ல, உண்மையாவே சொந்தமும் கூட வரும். சோ இந்த ஒரு பாட்டு பயங்கர ஹிட். இப்ப வர இன்ஸ்டாகிராம்ல அந்த பாட்டை இன்னொரு விஷயமும் இன்னொரு விஷயம் இருக்கு, இருங்க நீங்களே சொல்றீங்களா சொல்லுங்க. இன்னொரு அதே மாதிரி கோமாளி படம் அவர் பண்ணதுல இன்னொரு பெஸ்ட் நாம சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்துல ஜெயம் ரவி இருந்து அதுலயும் பாடல்கள் வெரைட்டியா கொடுத்திருப்பாரு. கிளைமேக்ஸ்ல இந்த இனம் என்ன பிரிந்தது போதும் அப்படின்னு இந்த பக்கம் அழுக விட்டுருப்பாரு. சொல்லுங்க. இப்ப சொல்றேன் ஆக்சுவலா அந்த இதை வச்சுதான் என்னன்னா, இந்த ட்ரெண்டான சாங்ஸ்லாம் இருக்குல்ல, டைம்லெஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அவர் தான் கொடுத்திருக்காரு. நீங்க சொன்னது இனம் என்ன பிரிந்தது போதும் மாதிரி இருக்கட்டும். ஆம்பளை படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன அதுவா இருக்கட்டும், பாசங்கள் நேசங்கள் எதுவுமே இன்றி, அதுக்கு ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா போதும் ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த படத்தை டக்கு தேடுறாங்க, பாசங்கள் நேசங்கள் தேடுறீங்க அப்படின்றது இருக்கட்டும். அப்புறம் பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சது இல்ல அதுவா இருக்கட்டும். வேற இப்போ ரீசெண்டா கூட அந்த ட்ரெண்ட் ஆச்சு, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போட்டோ மாறுமே, உன்னை இன்று சொன்னால் இன்று ஒரு மோகப்பா, ஆமா அதுவும் இமைக்கா நொடிகள் தான் அதுவா இருக்கட்டும். அப்புறம் இன்டர்நெட் நாளையில இருக்கட்டும், இன்று நேற்று நாளை அதுவா இருக்கட்டும். அது அந்த ஸ்பைடர்மேன் எடிட்லாம் போட்டு பயங்கரமா எமோஷனல் ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் அந்த ஸ்பைடர்மேன் கண்ணிகளுக்கு தெரியும் அதெல்லாம். ஸோ இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. இப்போ அவர் ஹீரோவும் இருக்காரு, இயக்குனராக, தயாரிப்பாளராக பல வித்தைகள் கம்பிட்டு இருக்காரு. ஸோ கூடிய விரைவில் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இன்னொரு படம் அவர் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரம் அவருடைய பாடல்களை கொஞ்சம் நான் பர்சனலாக மிஸ் பண்றேன். ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரி திரும்ப வரணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காந்து. போன வருஷம் ஸ்பாட்டிஃபை ராப்ல என்னோட டாப் 5th வந்து வேங்கமாவன் 5th இருந்தது. எஸ், இதுக்காக வச்சு ப்ளீஸ் ஒரு கம்பேக் கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க. ஆமா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹிப்ஹாப் தமிழா அவருடைய படங்கள்ல, அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது, அவர் மியூசிக் பண்ண படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது, அவருடைய ஆல்பம்ல உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் என்ன அப்படின்றத, அவர் இயக்குன படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் எது, என்னோட லிஸ்ட்டை சொல்லிடுறேன். அவர் பண்ண ஆல்பம்ல எனக்கு ரொம்பவும் பிடிச்சது வாடிப்புள்ள வாடி படம்னா தனி ஒருவன். ஸோ ஆக்டிங் அப்படின்னா இது இப்போ கடைசியா வந்து வீரன் அது நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச சாங் அப்படின்னா அந்த ஆல்பம் சாங் இருக்குல்ல, ஆல்பம் சாங் அப்படின்னா இறைவா நான் சொல்லுவேன். இறைவா சொல்லுவேன். டக்கர் கூட எனக்கு பிடிக்கும். அண்ட் ஒரு படமா எனக்கு ஒரு ஆல்பம் பிடிச்சது அப்படின்னா அது வந்து நட்பே துணை நான் சொல்லுவேன். நட்பே துணையில் வர அந்த வேரியேஷன்ஸாக இருக்கட்டும். அவர் இயக்கத்தில் எனக்கு வந்து பிடிச்சது வந்து மியூசியம் இருக்கு. அவர் நடிப்பில் எனக்கு பிடிச்சது வீரன். ஸோ நீங்களும் ஹிப்ஹாப் ஆதி பத்தின உங்களுடைய படங்களை ஃபேவரட்டா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெரிய லிஸ்டா தான் இருக்கும், கஷ்டப்பட்டு இப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே ஆதி அவர்களே. எஸ், ஹாப்பி பர்த்டே ஆதினா. எஸ், ஆதினாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.